சாம், நோ அங்குள். நான் நேத்து வாங்கி கொடுத்த 2 ஆப்பிள என்ன சலோமி கிட்ட கொடுத்தியா? இல்ல அங்குள், நேத்து ஒண்ணு சாப்பிட்டு இன்னைக்கு ஒண்ணு சாப்பிட்டு. ஐயோ, 2 நீனே சாப்பிட்டுட்டியா? உங்க அப்பா 2 வாங்கி கொடுத்தாரு, சலோமி கிட்ட கொடுக்க சொன்னாரு, அதான் என்ன பண்ண? கொடுத்து ஒண்ணு சாப்பிடு. எல்லாத்தையும் உனக்கே வச்சுக்கிடுவியா? மத்தவங்க கூட பகிர மாட்டியா? உன்னை மாதிரி ஆளுக்காகத்தான் ஒரு ஓமையை இயேசு சொன்னாரு. இந்த ஓமைய லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு, போதகரே, எங்க அப்பாவுடைய ஆஸ்திய பாகம் பிரிச்சு எனக்கு சேர வேண்டியதை தரும்படி எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னாரு, மனுஷனே, ஆஸ்தியை பங்கிடுகிறவனாகவும் நியாயாதிபதியாகவும் என்னை வைத்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து இந்த ஊமையை சொன்னாரு. இயேசு கூட்டத்தை பார்த்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லி இந்த ஊமையை சொன்னாரு. ஒரு பெரிய பணக்காரனுடைய நிலம் நல்லா விளைஞ்சுது. அந்த பணக்காரன் விளைச்சல எல்லாம் பார்த்து, ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன், இவ்வளவு விளைஞ்சிருக்குத, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னுடைய களஞ்சியம் ரொம்ப சின்னதா இருக்குத, நான் ஒண்ணு பண்றேன், என் களஞ்சியத்தை இடிச்சு அதை பெருசாக்கிறேன், அப்படின்னா என்னுடைய பொருட்களையும் இந்த விளைஞ்ச தானியத்தை எல்லாம் நான் அதுல சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே, நீ இளைப்பாரி புசிச்சு குடித்து பூரிப்பாயிரு, மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னா, தேவன் அவனை பார்த்து, மதிகேட்டனே, இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். நீ யாருக்குன்னு இவ்வளவு பொருள் சேர்க்கியோ அந்த ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும் அப்படின்னு கேட்டாரு. நல்ல சொன்ன. தனக்கு தானே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் இப்படிதான் முட்டாளா இருக்கிறான். தேவனிடத்தில் நம்ம ஐஸ்வர்யவன் ஆவதற்கு முயற்சி பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கலாம்னா, இயேசு பொருள் சேர்க்கறது பத்தி அவருடைய கவனம் இல்ல, அல்லது பொருட்களை பிரிச்சு கொடுக்கறதுல அவருடைய கவனம் இல்ல. நம்மள கடவுளுக்கு நேரா ஐஸ்வர்யவன் ஆக்குறதுல தான் அவருடைய கவனம் எல்லாம் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் இந்த ஊமையில இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். இந்த வாழ்க்கை என்பது நிச்சயமற்றது. நாம நிச்சயமற்ற இந்த வாழ்க்கைக்காக நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கிறோம். ஆனா நிச்சயமான அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம ஒண்ணுமே சேர்த்து வைக்கிறது கிடையாது. நாம அந்த நித்திய ஜீவனுக்காக நிறைய பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். நானும் இனுங்க எனக்காகவும் ஓடுவாங்க, மற்றவங்களுக்காகவும் ஓடுங்க. தேங்க்யூ.